குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25, 2025 ஓகேங்களா, சனிக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு பார்த்தா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியுதுன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் டார்கெட் 20 அப்படி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இது வந்து சைக்காலஜி மேக்ஸ்க்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். ஓகேங்களா, விருப்பமுள்ள மாணவர்கள் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் 45 டாப்பிக்லேருந்து 14 தேர்வுகள் நடக்கும். கிட்டத்தட்ட 1000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, டாபிக் வைஸ் 8 தேர்வு, ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 3 தேர்வும், ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தேர்வு நடக்கும். இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21 தொடங்கி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட அத்தனை டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட்டாக பெறணும் அப்படின்னா நம்ம பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 or 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சரிங்களா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேர ரிவிஷனில் நம்ம டெஸ்ட் பேஜ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா, அடுத்தது கடல் ஆமைகள் மறுவாழ்வு மையம் அமைக்க திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் புள்ளி கோரியிருக்காங்க. கிண்டியில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அமைக்க இருக்குது. ஓகேங்களா, இது ஆல்ரெடி வந்த நியூஸ் தான். இப்போ கட்டுமான பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்கிறாங்க. அடுத்தது தங்கத்தை பற்றின வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, இதில் அன்றைய துருக்கியின் பகுதியான லிடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குரோசஸ் மன்னர் ஒரு காலத்தில் தான் முதல்ல தங்க நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு எல்லா சொத்துக்களையும் விட உலகில் அதிக பரிமாற்றம் செய்யப்படும் பொருளாக வந்து தங்கம் விளங்குது. ஓகேங்களா, அமெரிக்காவின் பங்குச்சந்தைக்கு அடுத்தபடியாக மிக அதிக வர்த்தகம் தங்கத்துடன் நடைபெறுகிறது. தங்கம் வழங்கும் பாதுகாப்பு தான் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எல்லாரும் கருதுறாங்க. ஓகேங்களா, லண்டனில் செயல்படும் உலக தங்க சபை, ஓகேங்களா, வேர்ல்டு கோல்டு கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிட்ட பட்டியலின்படி உலகில் அதிகம் தங்கம் வைத்திருக்கும் நாடு வழக்கம் போல் அமெரிக்கா தான். ஓகேங்களா, இதோட தங்க கையிருப்பு 8133 டன்னு. ஓகேங்களா, டன் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் கையிருப்பு வச்சு முதலிடத்தில் இருக்கிறாங்க. இத்தகைய பெரும் தங்கம் இருப்பு தான் அந்த நாணயத்துக்கு டாலருடைய சந்தை மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீடித்த நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவுது. ஓகேங்களா, இந்த பட்டியலில் அடுத்த 7 இடங்களில் முறையே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் இருக்குது. அடுத்தபடியாக இந்தியா இருக்குது. 880 டன்னு தங்கம் கையிருப்பை கொண்டு உலகின் 8வது மிகப்பெரிய நாடாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது உலக தங்கச்சபையின் தரவுகளின்படி உலகின் மொத்த தங்க தேவையில் இந்தியா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 26% பங்களிப்பை அளிக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஜூலையில் வெளியிடப்பட்ட உலக தங்கச்சபை அறிக்கையின்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வீடுகளில் தங்கங்களின் இருப்பு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 டன்னு. ஓகேங்களா, 25,000 டன் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ எல்லாரும் நம்மளுடைய வீட்டுகளில் இருக்கிற மொத்த தங்கத்தையும் சேர்த்தா 25,000 டன். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் தங்கம் வாங்கும் நாடுகளில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வகிக்கிறது. அதேமாதிரி ரிசர்வ் வங்கியில் தங்க கையிருப்பு முதல் முறையாக $100 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி இருக்குது. ரிசர்வ் வங்கி தரவுகளின்படி தற்போது 8,97,000 கோடி, அதாவது $102.3 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா கையிருப்பு வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, உலகில் தங்கத்தில் 2வது பெரிய சில்லறை சந்தையாக இந்தியா இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தங்கத்தினுடைய விலைகள்லாம் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுனால ஏறுமுகமாகவே தான் இருக்குது. அதை பற்றி தான் கேட்கணும்னா இது மாதிரி தான் கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48ங்கிற காப்பீட்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2027 வரை வந்து பார்த்திங்கன்னா நீட்டிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னென்னு வந்து சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க காயமுற்றவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள் வரையிலான 101 வகையான உயிர்காக்கும் சிகிச்சைகள் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வழங்கலாம். ஓகேங்களா, அதில் வந்து குறிப்பிட்ட அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஓகேங்களா, அடுத்தது வந்து ரோஜ்கர் மேளா வாயிலாக இதுவரைக்கும் 11 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் சொல்லியிருக்காரு. இந்த ரோஜ்கர் மேளா அப்படின்னா என்ன வந்து அப்படின்னா வேலை வாய்ப்பு திருவிழா அப்படின்னு பேர். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகையொட்டி கனடா அஞ்சல் துறை சார்பில் சிறப்பு அஞ்சல் தலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. கனடாவில் பன்முக கலாச்சார கட்டமைப்பை கொண்டாடும் நோக்கில் இந்த அஞ்சல் தலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் தீபாவளி என்ற வார்த்தையுடன் பாரம்பரிய ரங்கோலி படமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது இது நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. தீபாவளியை முன்னிட்டு மத்திய பிரதேச போபால் மற்றும் விதிஷா மாவட்டங்களில் கார்பைடு குழாய் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதில் காயமடைந்தவர்களுக்கு 100க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை பெற்று வராங்க. 14 வயது வரையிலான குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து அவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு இருக்குது. கண் பார்வை இழந்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த கார்பைடு குழாய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பிளாஸ்டிக் பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சுடுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
அதாவது செஷல்ஸுடைய புதிய அதிபராக பேட்ரிக் ஹெர்மினி வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்பு விழா நடக்கிறது. இதுக்கு இந்தியா சார்பில் பங்கேற்க அந்த நாட்டுக்கு 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்ல இருக்கிறார். அடுத்தது பக்ரைனில் நடைபெறும் ஆசிய யூத் விளையாட்டுப் போட்டியில் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் இரு பிரிவிலுமே இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தங்கம் வென்றிருக்கு. ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா செர்பியாவில் நடைபெறும் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் பிரியா மாலிக் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. குழந்தைகளுக்கான புனைக்கதை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய புக்கர் பரிசு வழங்கப்பட உள்ளதாக புக்கர் அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலான நாவல்களுக்கு தான் தருவாங்க, நார்மலாக அந்த மாதிரி பெரியவங்க படிக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு எழுதப்பட்ட புத்தகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கர் பரிசு வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. 50,000 பவுண்டு இந்திய மதிப்பில் சுமார் 58.41 லட்சம் பரிசு தொகைக்கான புத்தகத்தை குழந்தைகள் மற்றும் மூத்த எழுத்தாளர் அடங்கிய நடுவர் குழு வந்து தேர்வு செய்யும். ஆங்கில இலக்கியத்தில் மிக உயரிய பரிசாக கருதப்படும் புக்கர் பரிசு. ஓகேங்களா. இது 1969 தொடங்கினாங்க. இது அந்த நாட்டில் இருக்கிற ஆங்கில நாவலுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச புக்கர் பரிசாக வந்து பார்த்திங்கன்னா 2005 வந்து பார்த்திங்கன்னா மாற்றினாங்க. இது உலகம் ஃபுல்லாக இருக்கிற சிறந்த நாவல்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த நிலையில் குழந்தைகளுக்கான புத்தக பிரிவில் புதிய பரிசை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. நிகழாண்டு சர்வதேச புக்கர் பரிசு வந்து பார்த்திங்கன்னா கன்னட எழுத்தாளர் பானு முஸ்டாக் எழுதிய தீபாஸ்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்த ஹாட் லேம்ப்ஸ் அப்படின்ற புத்தகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. கன்னட எழுத்தாளர் அவங்க பேர் வந்து பானு முஸ்டாக். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதினாங்க அந்த ஹாட் லேம்ப் அப்படின்றத. இதை வந்து தீபா பாஸ்தி வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்தாங்க ஆங்கிலத்தில். ஓகேங்களா. இந்த நாவலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது முக்கியமான கொஸ்டின். அவங்க பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிஎன்யூஎஸ்ஆரில் கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா. இது முன்னாடியே வந்துருச்சு, ஜஸ்ட் இப்போ நம்ம படிக்கிறோம். அடுத்தது தொல்காப்பிய பூங்கா வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிச்சு மறுபடியும் திறந்து வச்சிருக்காரு. இந்த தொல்காப்பிய பூங்கா வந்து பார்த்திங்கன்னா 2008ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்பு தொடங்கப்பட்டு 2011ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் பண்ணி மறுபடியும் பார்த்திங்கன்னா ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸோட தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி இருந்தால் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அடுத்த நம்ம பயிற்சி சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த டெஸ்ட் பேஜில் என்னென்னு அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பயிற்சி மையத்தில் தொடங்கப்பட்ட அனைத்து டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாகவே கிடைக்கும். நீங்கள் பிரிண்ட் அவுட் வேணும்னா நமது பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனே பிரிண்ட் அவுட் சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.